மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக மெஹபூபா முக்தியின் மகள் இல்திஜா முக்தி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பின் 90 பேரவை தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்ற நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. இதில் மெஹபூபா முக்தியின் மக்கள் ஜனநாயக கட்சி பிடிபி தனித்து போட்டியிட்டது. இந்த தேர்தலில் மெஹபூபா போட்டியிடாத நிலையில் ஸ்ரீகுவாரா பிஜ்பெஹாரா தொகுதியில் அவரது மகள் இல்திஜா முக்தி முதல் முறையாக போட்டியிட்டார். தேசிய மாநாட்டு கட்சி வேட்பாளர் பஷீர் அகமது முன்னிலையில் உள்ள நிலையில் இல்திஜா முக்தி பின்னடைவை சந்தித்துள்ளார். இதையடுத்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் மக்களின் தீர்ப்பை ஏற்கிறேன் என்றும் பிஜ்பெராவில் உள்ள அனைவரிடமிருந்தும் தான் பெற்ற அன்பும் பாசமும் எப்போதும் தன்னுடன் இருக்கும் என்றும் இந்த தேர்தலுக்காக கடுமையாக உழைத்த தனது கட்சியினருக்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார்.